53வது தசகத்தை பார்க்குறோம். பகவானே லோகநாதா, பகவான் வளர்ந்து வரதை நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சின்ன பாலகனா இருக்கிற பகவான், முட்டுக்காலில இழைஞ்சு நடக்கிற பகவான், ஒரலை இழுத்துண்டு நடக்கிற பகவான், இப்படின்னு பகவானோடு அந்த பல தரத்தில் இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ பகவான் அழகான பௌகண்ட வயசுல 5லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற வயசு அந்த ஸ்டேஜில் வந்து சேர்ந்துட்டார். கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிற அந்த ஒரு உத்தியோகம், அதை நிப்பாட்டிக்கோ கண்ணா அப்படின்னு யசோதை சொல்லிட்டா. இனி நீ பெரிய மாடுகளையே மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டா. அதனால மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சார். பகவானுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருத்து. கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிற டியூட்டிலேருந்து மாடுகளை மேய்க்கிற டியூட்டி பகவானுக்கு கிடைச்சது. ஹே ஜெகதாம்பதே, பிரபஞ்சநாதனா இருக்கிற குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். துவம், பகவானே நீங்கள் பால்யம் அதீத்யா, பால்ய பிராயம் முடிஞ்சு மனோஜ்ஞம் பௌகண்ட வயஹா உபேத்யா, அழகா இருக்கிற அந்த டீனேஜ் பிராயத்துக்கு பிரவேசிச்சோன 5 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த பிராயத்துக்காக்கும் பௌகண்ட வயசு அப்படின்னு சொல்றது. இப்போ டீனேஜ் பிராயத்துக்கு பிரவேசனம் பண்ணிட்டார் பகவான். அப்போ உன்னிக்கண்ணன் பெருசானோன வல்ச அவனமுபேட்சியா, கண்ணுக்குட்டிகளை காப்பாத்துற டியூட்டியை உபேட்சிச்சுட்டு உற்சவேனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கோகண பாலனாயாம், பெரிய பெரிய பசுமாடுகளை பரிபாலனம் பண்ற பிராவர்த்ததா பிரவൃத்தியில பகவான் இன்வால்வ் ஆனார். 2வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவானே குருவாயூரேஷா, பகவானோடு இந்த பிரவൃத்தி, கோக்களை பரிபாலனம் பண்ற பிரவൃத்தி ஆரம்பிச்ச பகவான், பகவானுக்கு சூட்டபிளான வேலை தான் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, கோத்ரா பரித்ராணத்துக்கு ஆயிட்டாக்குமே பகவான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்தது. கோத்ராஜன பூமி அப்படின்னு அர்த்தம் இருக்கு, மாடுகளோடு கூட்டம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பூமியை காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு அப்படின்னும் மாடுகளோட கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. இதுக்காயிட்டாக்குமே பகவான் அவதரிச்சது. எப்பெல்லாம் இந்த பூமாதேவிக்கு சங்கடம் வருதோ அப்பெல்லாம் பகவான் பூமாதேவியை காப்பாத்தின்னு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வராக அவதாரம் எடுத்து பூமாதேவிய ரசாதலத்திலிருந்து தூக்கிண்டு வந்த பகவான், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலேயே அதானது அந்த கோத்ரா பரித்ராணமே செய்ய தொடங்கினது நியாயம்தான். பகவான் பூமியை காப்பாத்துறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிற கோத்ரா பரித்ராணத்துக்கு ஆயிட்டாக்கம் அவதரிச்சது. வேறொரு மீனிங்கான கோத்திர பரித்ராணம் இப்போ ஆரம்பிச்சு வச்சுட்ட, பசுமாடுகளை பரிபாலனம் பண்ற வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு, அது ஃபியூச்சர்ல நடக்க போற பூமி பரிபாலனத்தோடு ஒரு இண்டிகேஷன் ஆக்கும் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். கோத்ரா பரித்ராண கிருதே 2 அர்த்தம் உண்டு இதுக்கு. பூமியை பரிபாலிக்கிறதுல இன்வால்வ் ஆகிறது, கோக்களை பரிபாலிக்கிறதுல இன்வால்வ் ஆகிறது. பகவான் பூமியை பரிபாலிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போ டீனேஜ் வந்தோன பகவான் முதல்ல பரிபாலன கர்மத்தை ஆரம்பிச்சு வச்சார். ஹே மருத்புர ஆதிஷா,
பகவானே குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதுறார். தவா பகவானே உங்களோடு சா ஈயம் பிரவிற்த்திகி கோக்களையும் பூமியையும் பரிபாலிக்கிறது அப்படிங்கிற இந்த பிரவிற்த்தி, இயம் இந்த பிரவிற்த்திகி பிரவிற்த்தி வேலை, உபக்கிரமஸ்யா ஒரு ஆரம்பத்துக்கு, அனுகுணா ஏவா சேர்ந்த பிரவர்த்தியாயிட்டு இருக்கு. பூமியை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு ஒரு முன்னோடி வேலையாயிட்டு இது இருக்கு. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஹே தேவா பகவானே குருவாயூரப்பா, கோத்ரா பரித்ராண கிருதே பூமியை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டும் மாடுகளை அப்படின்னாக்கா இங்க அனிமல்ஸான மாடுகள்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, சஜ்ஜனங்களான அப்படின்னு அர்த்தம். மாடுகள் அப்படின்னாக்கா பசுக்கள் அப்படின்னாக்கா பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். பக்த பரிபாலனத்துக்காயிட்டும் ஆக்குமே பகவானே நீங்கள் அவதாரம் பண்ணியிருக்க. அவதீர்ணஹா பகவான் நீங்கள் அதுக்காகவே அவதரிச்சது. நீங்கள் ததா டீனேஜ் வந்தோன தது ஏவா அந்த வேலையையே ஆரததாக நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டு. மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு அண்ணாவான பலராமனோடு கூடிட்டு பிருந்தாவனத்தோடு அழகா பார்த்துண்டு அழகா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பகவான், நடந்துட்டு இருந்த பகவான் ஸ்ரீதாமா அப்படின்னு பேர் இருக்கிற தன்னோடு நண்பரோடு பேச்ச கேட்டுண்டு குஷியோடு கூடிட்டு தேனுகாசுரன் வாழற வனத்துக்கு போனார். கதாபி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு நாளைக்கு ராமேன சமம் பலராமனோடு கூட வனாந்தே பிருந்தாவனத்துக்கு உள்ள வனஸ்ரீயம் வீட்சியா பிருந்தாவனத்தோடு அழகா பார்த்துண்டு சுகேன சரண் அழகா ஆஸ்வதிச்சு நடக்கிற கிருஷ்ணன். அப்போது துவம் நீங்கள் ஸ்ரீதாம சமன் ஸ்ரீதாம நாம்னஹா ஸ்ரீராமன் அப்படின்னு பேர் இருக்கிற ஸ்வசகஸ்யா பகவானோடு நண்பரோடு வாஜா பேச்ச கேட்டுண்டு மோதாது ஹாப்பி ஆயிட்டு தேனுக கானனம் அகாஹா பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற தேனுகாசுரன் வாழற வனத்துக்கு பிரவேசனம் பண்ணினார். அசுர நிகிரகமாக்குமே கிருஷ்ணாவதாரத்தோடு லட்சியம். அப்ப இந்த அசுரர்களை தேடி பிடிச்சு பகவான் இல்லாம பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஓரோரோ காரணங்கள் உண்டாகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாலாவது ஸ்லோகம். அந்த தேனுக வனத்துல, அந்த வனத்துக்கு பேரு தேனுக வனம். தேனுகன் அப்படிங்கிற அசுரன் வாழ்ந்துட்டு இருக்கிற வனம் அப்படிங்கிறதுனால தேனுக வனம் அப்படின்னு பேரு. பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற வனம் தேனுக வனம். அந்த வனத்துல அந்த காட்டுல காற்று நன்னா அடிக்கிறது. காஞ்சு நிற்கிற பனையோல மரங்களில காற்றடிச்ச சத்தம் நன்னா கேட்கறது. கரிம்பன கூட்டத்தை பகவானோட வாக்கு அனுசரிச்சு பலமான கைகளோடு கூடி இருக்கிற பலராமன் பலமாயிட்டு குதிக்கணும்னு பழுத்து நிற்கிற சாஃப்டான பனமரத்தில் இருக்கிற பழங்களும் அதோடு கூடிட்டு துஷ்டனான குருவலான தேனுகாசுரனும் பகவானோட முன்னால சாடி விழுந்தா. அட் ஏ சேம் டைம் நடந்தது இது. அந்த தேனுக வனத்துல நிறைய கரிம்பனைகள் இருக்கு, பனைமரம். அந்த பனைமரத்துல பழங்கள் இப்படி பழுத்து நிற்கிறது. இப்ப பகவான் பலராமன் கிட்ட அந்த மரத்தை பிடிச்சு குலுக்க சொன்னார். அந்த மரத்துல இந்த அசுரனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ பலராமன் சக்தியோடு கூடிட்டு மரத்தை பிடிச்சு குலுக்கினோன்னு அந்த மரத்திலேருந்து சாஃப்டா இருக்கிற பழுத்த பழங்கள் விழுந்தது. அந்த பழங்களோடு கூட சாஃப்ட் அல்லாத குருவல் கேரக்டர் இருக்கிற
அசுரனாயிருக்கிற தேனுகாசுரனும் குதிச்சான். பட்டதிரி அழகா இத வர்ணிக்கிறார். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பழம் அப்படின்னா சாஃப்டா இருக்கும். சாஃப்ட் இல்லைன்னா அது பழம் இல்லை, காய். இங்க அசுரனை சாஃப்ட் இல்லாத கேரக்டர் ஆயிட்டும் எடுத்து சொல்றதுக்கு வேண்டிட்டு இந்த பனம்பழங்களை எடுத்து சொன்னதாக்கும் பட்டதிரி. அபியபதது அப்படின்னா வந்து தொப்பக்கட்டின்னு விழுந்தது அப்படின்னு அர்த்தம். மிருது அப்படின்னா பழுத்தது, கரம் அப்படின்னா பழுக்காத்தது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அசுரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ரெண்டு அர்த்தம். தொது உக்தியா பகவான் சொன்னதை கேட்டுட்டு பலேனா பலராமனால தோர்பியாம் ரெண்டு கைகளால உத்தால தாலீனி வகை ஒசரமா நிக்கிற கரிம்பனகளோடு கூட்டத்தை எல்லாம் தூதே குலுக்கினோன. அதா அந்த டைம்ல என்ன நடந்தது? மிருதுஹு கரஹாச்ச சாஃப்டான ரஃப்பான ரெண்டு விஷயங்கள் அங்க விழுந்தது. என்னவாக்கும்? சாஃப்ட். ஃபல உத்கரஹா எல்லா பழங்களும் புரஸ்தாது அபியபதது முன்னால வந்து விழுந்தது. என்னட்டோ மிருதுஹு அப்படின்னா துர்பலனா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், பழங்கள் அப்படின்னு அர்த்தம். பலம் இருக்கிற பலராமன் மரத்தை குலுக்கினோன பலம் இல்லாத அசுரன் வந்து விழுந்தான். அதுக்கும் இங்க மிருது அப்படின்னு பட்டதிரி யூஸ் பண்ணியிருக்கார். அப்படி இல்லைன்னா சாஃப்டான பழங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். கரஹாஜா கழுதையோடு ரூபத்துல, தேனுக தானவஹா அபி புரஸ்தாத் தேனுகாசுரனும் அந்த முன்னால வந்து சாடினான், விழுந்தான். 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். நான் இப்போ மாடுகளை காப்பாத்துற, நான் இப்போ தேனுக பாலனத்துக்கு, தேனு ஜனன மாடு பசுமாடுகளை பரிபாலனம் பண்ணுற டியூட்டியாக்கும் இப்ப எனக்கு அம்மா கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிற இன்னைக்கு எனக்கு என்னோட முன்னால வந்திருக்கிற தேனுகன் அப்படிங்கிற இந்த அரக்கரை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு பகவான் நினைச்சேளோ அப்படின்னு நீங்க பட்டதிரி பகவான் கிட்ட கேட்கிறார். அதனால தேனுகவதம் பகவான் செய்யலை. அது சரியாகாது அப்படின்னு நினைச்சிட்டாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி பகவான் தேவர்கள்கிட்ட யுத்தம் பண்ணற அந்த தேனுக அசுரனை அண்ணாவான பலராமனை விட்டு கொள்ள வச்சார் அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்றார். ஆத்ய தைனுக பாலனே சமுத்தியதா. இன்னைக்கு கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிற டியூட்டியை விட்டுட்டு பசுமாடுகளை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு இன்னைக்கு தான் நான் அந்த டியூட்டியை ஆரம்பிச்சிருக்கேன். டியூட்டி ஆரம்பிச்ச அதே நாளில் அகம் நான் தைனுகம் வதம் குருவே, தேனுகன் அப்படிங்கிற மாடோடு பேர் இருக்கிற கழுதையோடு ரூபத்தில் இருக்கிற இந்த அசுரனை எப்படியாக்கும் கொல்லறது அப்படின்னு பகவான் நினைச்சேளோ. மாடுகளை காப்பாத்துறதுக்கு கிளம்பிட்டு மாடோடு பேர் இருக்கிற தேனுகாசுரனை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு நினைச்சேளோ. இது மத்துவா இவா இப்படியெல்லாம் நினைச்சிட்டாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி பட்டதிரி இப்போ பகவான் கிட்ட சொல்றார். துவம் பகவானே நீங்கள் அக்ரஜேன துருவம் அண்ணாவான பலராமனை விட்டு சுர ஔகயோத்தாரம் தேவர்களோடெல்லாம் சத்ருவாயிருக்கிற அசுரன், தேவர்கள்கிட்ட எல்லாம் சண்டை போடுற அந்த தேனுகாசுரனை அஜீகதா கொல்ல வச்சது. 6வது ஸ்லோகம் பார்க்கிறோம்.
பகவானே நாராயணா, நிறைய நிறைய குறுநரிகளோடு வேஷம் போட்டுண்டு வந்து தேனுகாசுரனோட நண்பர்கள் பகவான் கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்தா. அண்ணாவோடு கூடிட்டு விளையாட்டாயிட்டு ஞாவல் பழங்களை தூக்கி வீசுற மாதிரி இந்த குறுநரிகளா இருக்கிற அசுரர்களை பகவான் அந்த கரிம்பனைக்கு மேல வலிச்சு எறிஞ்சு கொண்டுட்டு இப்படின்னு பட்டதிரி சொல்றார். பட்டதிரி பகவான் கிட்ட பேசுற மாதிரி ஆக்குமே இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பிரசன்ட் பண்றார். பகவானே குருவாயிரப்பா கண்ணா ததா அப்போது தேனுகாசுரன பலராமன் பகவான் சொன்னதால வதிச்சோன ஜம்புகத்வேன உபாகதான் நரிகளோட ரூபத்துல பக்கத்துல வந்த ததியா தேனுகாசுரனோடு பிருத்தியானபி சேவகர்களை கூடியும் துவம் பகவானே நீங்கள் அக்ரஜ சம்யுதா அண்ணாவோடு கூடி சேர்ந்து நிராஸ்தகா கொஞ்சம் கூட சிரமமில்லாதக்கு கேலன் ஒரு விளையாட்டு மாதிரி ஜம்பூஃபலானி இவா ஞாவல் பழங்களை தூக்கி போடுற மாதிரி ஈஸி ஆயிட்டு தாலேஷு நிராஸ்தகா பனமரங்களுக்கு மேல தூக்கி எறிஞ்சு கொன்னாள். 7வது ஸ்லோகம். பகவான் ஜம்புகர்களை நரிகளை எல்லாம் கொல்லறத பார்த்துட்டாக்குமோ வருணன் பயந்து ஜம்புகன் அப்படின்னு வருணனுக்கு பேர் இருக்கு. அப்படி ஜம்புகன் அப்படிங்கிற வருணனோட பேரை வேதத்துல மட்டும் ஃபேமஸ் ஆக்கி வச்சுட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். வருணனுக்கு வேதத்துல மட்டும் ஜம்புகன் அப்படின்னு பேர் இருக்கு, வேற எங்கேயும் அப்படி ஒரு பேரு வருணனுக்கு காணறதுக்கு இல்லை. அதனாலேயாக்கும் பட்டதிரி இப்படி சங்கல்பிச்சு பகவான் கிட்ட சொன்னது. வருணதேவனுக்கு ஜம்புகஹா அப்படின்னு ஒரு நாமம் வேதங்களில மட்டும் இருக்கு. பகவான் ரொம்ப ஜாஸ்தியான ஜம்புகர்களை நரிகளை கொன்னப்போ அந்த பேர் இருக்கிற எனக்கு இனி அந்த பேரு வேண்டாம் அப்படின்னு வருணதேவன் பயந்ததாலே ஆக்குமோ வருணதேவன் தன்னோட பேரை வேதங்களில மட்டும் வச்சுருக்கார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்கிறார். பெரிய சான்ஸ்கிரிட் போயட்டாக்கும் பட்டதிரி பாடு. அதனாலேயே ரொம்ப ரொம்ப சங்கல்ப சக்தியும் இமேஜினரி சக்தியும் அவருக்கு இருக்கு. அவரோடு சொந்தம் சங்கல்பமா இருக்கிற பல விஷயங்களையும் பட்டதிரி நாராயணியம் முழுவன் கூட்டி சேர்த்து பாகவத எசன்ஸா இருக்கிற நாராயணியத்தை ரொம்ப ஸ்வீட்டாயிட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார். அதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதா ஆஃப்டர் தட் ஜம்புகர்களை நிகிரகிச்சதுக்கு அப்புறம் நரிகளை எல்லாம் அசுரர்கள் நரிகளோடு வேஷம் போட்டு வந்தா அவளை எல்லாம் நிகிரகிச்சதுக்கு அப்புறம் தொய் பகவான் ஜம்புக அவுகம் ஜம்புக கூட்டங்களை வினிகிரதி கொன்னோன வருணஹா வருணதேவன் ஸ்வா அவரோடு நாமகத்வாது பேரும் அதுதான் அப்படிங்கிறதுனால ஜம்புகன் அப்படிங்கிற பேரு எனக்கு இருக்கு, அந்த பேர் இருக்கிற என்னையும் பகவான் கொன்னுடுவரோ அப்படின்னு பய ஆகுலஹா பயந்து வரைச்சிட்டு ததானீம் அப்போது தன்னோடு அந்த வருணனோடு ஜம்புக நாமதேயகா ஜம்புக அப்படிங்கிற பேரு ஸ்ருதி பிரசித்தம் வியதிதா வேதங்களில மட்டும் பிரசித்தமாக்கிட்டு வச்சார். வேற எங்கேயும் ஜம்புகன் அப்படிங்கிற பேரு இல்லாம இருக்கே இது அப்படின்னு மன்னியே நான் நினைக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட தமாஷாயிட்டு சொல்றார். 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவானே விஷ்ணு பகவானோடு அவதாரத்தோடு அந்த ஒரு பலன் இப்போ
கிடைச்சது அப்படின்னு தேவர்கள் பகவானை ஸ்துதிச்சா. அப்படி தேவர்களால ஸ்துதிக்கப்பட்ட பகவான் வாஸ்தவமாயிட்டு இப்போ இங்க நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைச்சு கொடுத்து அப்படின்னு இருக்கிற அர்த்தத்துல சிரிச்சுண்டு நண்பர்களான பாலர்களோடு கூடிட்டு பனம்பழங்களை சாப்பிட்டார். முராரே, முராசுரனை வதிச்ச முரஹரே பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, தவ அவதாரஸ்ய ஃபலம், உங்களோட அவதாரத்தோடு அந்த ஒரு லட்சியம் அத்ய சஞ்சாதம் இன்னைக்கு உண்டாயிடுத்து. இது இப்படின்னு சுரைஹி தேவர்களால நுதஹா துவம் ஸ்துதிக்கப்பட்ட நீங்கள் ஹாசி புன்னகை பண்ணிண்டு இஹ ஃபலம் ஜாதம் சத்தியம், இங்க ரிசல்ட் அப்படிங்கிறது இம்மிடியட்டா உண்டாயிடுத்து, உண்மைதான் அப்படின்னு இது அப்படின்னு சொல்லிண்டு பாலைஹி சமம் கோபர்களோடு கூட தால ஃபலானி அபுங்தஹா, கரிம்பன மரத்துல இருக்கிற பழங்களை பகவான் அப்படி சாப்பிட்டார். 9வது ஸ்லோகம் பார்க்கிறோம். தேன் மாதிரி அந்த கரிம்பன பழங்களிலேந்து இருக்கிற ஜூஸ் இப்படி ஒழுகிறது. அதே மாதிரி நிறைய சதை இருக்கிற அந்த பனம்பழங்கள் நன்னா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு அகங்காரத்தோடு கூடிட்டு கொஞ்சம் கையில நிறைய எடுத்துண்டு சுமந்துண்டு போற கோபகுமாரர்களோடு கூடிட்டு பகவான் தன்னோட வீடுக்கு திரும்ப யாத்திரையானார். மதுத்ரவ சுந்தி ஸ்வீட்டாயிருக்கிற கரும்பன ஜூஸ் சொட்டு சொட்டாயிட்டு ட்ராப் ஆயிட்டு விழறது. மேதோபர பிருந்தி மேகஸ் நிறைய சதை நிறைஞ்சிருக்கிற அந்த பழம். பிருகந்தி ரொம்ப பெருசாயிருக்கிற தானி ஃபலானி அந்த கரிம்பன பழங்கள் புக்துவா சாப்பிட்டுட்டு அவ அத்தனை பேரும் திருப்தைஹி நன்னா திருப்தி வந்துட்டு திருப்தைஹி கொஞ்சம் ஒரு அகங்காரத்தோடு கூடிட்டு இருக்கிற அந்த கோபர்கள் எல்லாம் ஃபல அவுகம் கொஞ்சம் நிறைய பழங்களை மூட்டை கட்டிண்டு தோளில சுமந்துண்டு வஹபிஹீஜ கையில பிடிச்சுட்டு இருக்கிற பாலகைஹி கோபபாலர்கள் சகிதம் துவம் பகவானே நீங்கள் பவனம் ஆகாஹா கலு வீட்டுக்கு திரும்ப வந்து சேரவும் செஞ்சேலே. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். தேனுகனை கொன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குஷியோடு கூடிட்டு ஓடி வந்து ஸ்வீட்டா இருக்கிற பனம்பழங்களை தின்னுட்டு இருக்கிற அத்தனை பேரும் கிருஷ்ணா ஜெயிக்கணுமே நிறைய காலம் வாழணுமே அப்படின்னு எல்லாம் பகவானை ஸ்துதிச்சா. அப்படி அத்தனை பேராலையும் ஸ்துதிக்கப்பட்ட பகவானே குருவாயூரேஷா என்ன நோயிலேருந்து காப்பாத்தனவே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். தேனுகஹா ஹதஹா ஹதஹா, தேனுகன் அப்படிங்கிற அசுரனை கொன்னாச்சு இது இப்படின்னு சொல்லிட்டு உபேத்தியா பக்கத்துல வந்துட்டு மதுராணி ஃபலானி ஸ்வீட்டா இருக்கிற பழங்களை அதர்பிஹி தின்னுண்டிருக்கிற லோகைஹி எல்லா ஜனங்களாலையும் ஜெய இதி ஜீவ இதி ஜெயிக்கட்டும் அப்படின்னும் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தோடு கூடிட்டு தீர்காயுளாயிட்டு இருக்கட்டும் அப்படின்னும் நுதஹா ஸ்துதிக்கப்பட்ட புகழ்த்தப்பட்ட துவம் பகவானே நீங்கள் விபோ சர்வ வியாபியும் சர்வசக்தனுமாயிருக்கிற பகவானே மருத்புர ஆதீஸ்வரா குருபவனபுரியில குடிகொள்ளற தேஜஸ்வரூபியாயிருக்கிற பகவானே ரோகாத் என்னோடு
வாத நோயிலேந்து பாகி காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிண்டு 53வது தசகத்தை பட்டதிரிப்பாடு முடிக்கிறார்.